கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச டோனட் ரெசிபி வீட்லேயே எப்படி செய்யலாம்னு பார்த்துலாங்களா? மைதா மாவு 2 கப், பவுடர் சுகர் 1/4 கப், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், தயிர் 2 டீஸ்பூன், 1/2 கப் பால் கூட 1 டீஸ்பூன் வினிகரையும் கலந்து மாவு கூட சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கைவிடாமல் 10 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி 2 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சாக்லேட் கோட்டிங்காக நான் இன்றைக்கி டைரி மில்கையும் மில்கி பாரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை நல்லா கைவிடாமல் 5 நிமிஷம் பிணைஞ்சு இந்தளவுக்கு திக்னஸில் திரட்டிக்கலாங்க. ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கிற டம்ளரையும் வாட்டர் பாட்டில் மூடியும் வச்சு டோனட் ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டோனட்டை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் டிப்பிங்கில் டிப் பண்ணி எடுத்துட்டோன்னா அட்டகாசமான டோனட் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.